வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ். இந்தியா வர்சஸ் கத்தார் வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ். இந்தியாவோட வெற்றியே நேற்று கத்தார் பறிச்சிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். ரொம்ப ஓப்பனாக சொன்னால் ராபிடு பண்ணிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். நேற்று இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு வந்து போகலாம். இந்தியா வர்சஸ் கத்தார் வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவோம்னு எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ கத்தார் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். இந்தியாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப ஆவரேஜான ஒரு டீம். நம்ம அவங்க ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணுங்கிறது வந்து சாதாரண வந்து விஷயம் இல்லை. ஸோ இந்தியா யுகோஸ் டீமுக்கு வந்து என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபெக்டை வந்து போடுவோம், முடிஞ்ச வரைக்கும் எங்களால் அந்த ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுங்கிற மென்டாலிட்டி தான் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ அவங்களோட கேம்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம குவைத்துக்கு எகென்ஸ்டாக அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஒரு ஃபஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சு இந்த லாஸ்ட் மேட்ச் தான் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. அது மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்தியா டீம் ப்ரெஸ்ஸெல்லாம் இந்த மேட்ச் வந்து பண்ணாங்க. என்னென்னா இந்தியா டீமுக்கு மன்வீர் சிங்க்கு ஒரு 30வது நிமிஷத்தில் ஒரு சான்ஸ் வந்து கிடச்சது. அதை கோல் அடிக்க வந்து தவற விட்டார். அதோட ரீபவுண்ட் பால் சாண்டேக்கு வந்து கிடைக்கும், அதையும் அவர் வந்து தவற விட்டார். அதுக்கு அடுத்தும் கூட ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும், அதையும் வந்து மிஸ் பண்ணாங்க. மூணாவதாக சான்ஸு பிரெண்டனுக்கு வந்து கிடைக்கும், அதை ஒரு கிராஸ் போடுவார், அதை வந்து சாண்டே வந்து ஃபினிஷ் பண்ணிடுவார். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது. கத்தாருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தரல ஃபஸ்ட் ஹாஃபோட எண்டு வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் வந்து ஒரு 3 சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதிக்கம் தான் வருது. ஸோ எப்போ இந்த ப்ராப்ளம் வந்து வருது பார்த்திங்கன்னா 73rd மினிட்ல ஒரு செட் பீஸ் வந்து கிடைக்கிது கத்தாருக்கு. ஸோ அதை வந்து கத்தார் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பண்ணுறாரு. ஹெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குர்பீத் சிங் கைப்பட்டு கோல் லைனுக்கு வெளியே வந்து பால் வந்து போயிடுச்சு. அப்போ அந்த பாலை எடுத்து மறுபடியும் கோல் வந்து அடிக்கிறாரு. ஸோ ரெஃப்ரி வந்து அதை வந்து அலோவ் பண்ணுறாரு. நம்ம பிளேயருக்கெலாம் ஒரே ஷாக்கிங், என்னடா அது வெளியே போன பாலை வந்து கோலுன்னு கொடுக்குறாங்களே. உடனே நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் லைன் ரெஃப்ரியிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணுறாங்க. பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதை அவங்க பெருசாக வந்து எடுத்துக்கல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியலை, வார்னு ஒரு டெக்னாலஜி வந்து ஃபுட்பாலில் வந்து இருக்குது, அதை ஏன் வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ இந்தியா மாதிரி ஒரு சின்ன டீம் அதனால் வந்து சஃபர் வந்து ஆகுறாங்கல்ல, அது எப்போ வந்து ஃபீஃபாவுக்கு வந்து புரிய போகுது? ஏன்னா கத்தார் வந்து எப்போதுமே ஒரு பெரிய டீம் தான், இந்தியாங்கிறது ஒரு சின்ன டீம். அப்படிங்கும் போது ஒரு சின்ன டீம் எப்போயா தான் ஆதிக்கம் வந்து பண்ணும். அந்த ஆதிக்கம் பண்ணும்போது இப்போ இந்தியா வந்து சஃபர் வந்து ஆயிருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து வாருங்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மேட்ச் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லி நினைப்பீங்க, அதான் 2வது கோல் அடித்து அவங்க லீடு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி. லீடு வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், இந்தியா 1-0 ஆடிக்கிட்டு இருக்குது 73rd மினிட் வரைக்கும். அப்போ நீங்கள் ஒரு வெளியே போன பாலை நீங்கள் கோலுன்னு கொடுக்கும் போது பிளேயர்ஸ் எல்லாமே வந்து சஃபர் ஆவாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்தே அவங்களால வெளியே வர முடியல. அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோல் கத்தார் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அது நல்ல கோல் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு கோல் வந்து ராபிடு தானே. என்றைக்குமே ஒரு டீம் வந்து கோல் வாங்காத வரைக்கும் தான் அவங்க வந்து ஒரு எனர்ஜியோடு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கோல் வாங்கிட்டா ஒரு சின்ன டீம் அதுக்கப்புறம் அவங்களால மீண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கத்தார் வந்து ஒரு தப்பான விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா ராபிடு பண்ணிட்டாங்கன்னே தான் நம்ம சொல்லணும். இந்தியா செகண்ட் கோல் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கல்ல, 88 மினிட்லேருந்து 97th மினிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. அதுக்கு அந்த 9 மினிட்ஸில் ஒரே ஒரு டைம் தான் கத்தார் வந்து டேஞ்சராக வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 9 மினிட்ஸும் இந்தியா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் அந்த லாஸ்ட் 9 மினிட்ஸை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்தியா வந்து கொடுத்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டோம். பட் இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி இஷ்யூலாம் வரக்கூடாதுங்கிறது என்னோடய ரெக்வெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபீஃபா கூட நான் ரொம்ப ஓப்பனாகவே ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயனால சஃபர் ஆகிற சின்ன டீம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போர்ச்சுகல் ஒரு டைம் வந்து சஃபர் ஆகிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021 நினைக்கிறேன். ஐ திங்க் செர்பியா வர்சஸ் போர்ச்சுகல். அந்த மேட்ச்சில் வந்து ரொனால்டோ வந்து ஒரு கோல் வந்து அடிப்பார், பால் வந்து லைனை கிராஸ் பண்ணி போயிடும்.
பட் அப்போ கோல் லைன் டெக்னாலஜி இல்லாதனால பார்த்தீங்கன்னா அதை வந்து கோல் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த மேட்ச் 2-2 ட்ராவ் ஆகி அந்த மேட்ச் வந்து ரொனால்டோ வந்து ரொம்ப கோவத்தோடு வந்து போவார். 2022 வேர்ல்ட் கப்பில் போர்ச்சுகல் குவாலிஃபை ஆகிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை அந்த மேட்ச் அன்னைக்கு வின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டேரெக்டாக வேர்ல்ட் கப்புக்கு வந்து குவாலிஃபை வந்து ஆயிருப்பாங்க. பட் அந்த மேட்ச் வந்து ட்ராவ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ரவுண்ட்லாம் விளையாடி தான் வேர்ல்ட் கப்புக்கு வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. இந்த மாதிரி நிறைய டீம் வந்து பாதிக்கப்படுறாங்க. நமக்கு இப்போ நம்ம டீம் இந்தியா பாதிக்கப்பட்டதுனால கண்ணெதிரே வந்து தெரிஞ்சது. ரொனால்டோக்கு போர்ச்சுகலுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடனே வந்து தெரிஞ்சிருச்சு. இது மாதிரி எவ்வளோ டீம் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம் வரணும். ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் வந்து சஃபர் ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸில் ஃபஸ்ட் மேட்ச் குவைத்துக்கு எகென்ஸ்டாக இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு அடுத்து கத்தார், ஆப்கானிஸ்தான் கூட விளையாண்டதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புவராக தான் இருந்தது. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்கன்னா குவைத்துக்கு எகென்ஸ்டாக நம்ம ஹோம் கிரவுண்டில் ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தோம். விட்டுருந்தால் நம்ம லூஸ் பண்ணியிருப்போன்னு கூட சொல்லலாம். பட் நேற்று மேட்ச்சு ஃபஸ்ட் ஆஃப் ப்ளஸ் வந்து லாஸ்ட் 9 மினிட்ஸ் இதை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்தியாவோட கேம் சூப்பராக வந்து இருந்தது. ஒரு நம்ம லூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு இடையில ஒரு சந்தோஷம் ப்ளஸ் வந்து இவங்க ராபிடு பண்ணியிருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ஒரு நமக்கு ஒரு மூவியில் ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் நமக்கு ஃபேவரட்டாக இருக்கும்ல, அது மாதிரி இந்த மேட்ச் நமக்கு அமைஞ்சதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி இகோர் ஸ்டிமேக் அடுத்த லெவலுக்கு டீமை வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி டீம் பிளேயர்ஸை சூஸ் பண்ண இந்தியன் ஃபுட்பால் டீம் அலோ வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட்டாக வந்து இருக்குது. நமக்கு நேற்று இப்படி ஒரு இஷ்யூ வந்து நடந்துருச்சு. இதை இதுக்கப்புறம் வந்து மாற்ற முடியாது. பட் ஒரு விஷயம் பண்ணால் மாறும். இந்தியன் ஃபுட்பால் வந்து சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு வந்து போவாங்க. ஃபுட்பால் இந்தியாவில் வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆகும். ஒவ்வொரு டைம் இதனாடா சொல்கிற டெவலப்மெண்ட் ஆகணும், பட் ஆக மாட்டாங்களாடா, ஆப்கானிஸ்தான் கூட லூஸ் பண்ணுறாங்களாடா நம்ம ஹோம் கிரவுண்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. 90s வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரப்ஷன் வந்து இருந்தது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து நிறைய சப்போர்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் ஃபைனல்ஸுக்கு வந்து கங்குலி வந்து கொண்டு போனார். அங்கே எவ்வளோ கரப்ஷன் வந்து இருந்தது. ஸோ நம்ம ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் ஒத்துமையாக வந்து இருந்து நல்ல டீமை வந்து கொண்டு வந்தாங்க. அது மூலமாக பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இப்போ கிரிக்கெட் தான் டாப் லெவலில் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து கரப்ஷன் வந்து இருக்கும். அதை நம்ம ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு சில டைமில் அதை நம்ம வந்து உடச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு ஒத்துமை இருக்கோ அதே மாதிரி ஒற்றுமையை ஃபுட்பால்லையும் கொண்டு வாங்க. இந்தியன் ஃபுட்பாலை பற்றி நிறைய பேர் பேசுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட சொல்கிறேன். நிறைய பேர் டிஃபெண்டர் வந்து செர்ஜியோ ராமஸ் அப்புறம் வேண்டாச்செல்லாம் வந்து பேசுவீங்க. அன்வர் அலிங்கிற ஒரு பிளேயர் நம்ம இந்தியா டீமில் வந்து ஒரு டிஃபெண்டராக இருக்கார். அவரை கொஞ்சம் பாருங்களேன். அவரோட கேமை நேற்று வந்து பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்டர் பேக்லேருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸாக சூப்பராக வந்து கொடுக்குறாரு. அவருக்குலாம் இங்கே எத்தனை பேர் ஃபேனாக வந்துருக்கீங்க. நான் இப்போ அன்வர் அலின்னு சொன்ன பிளேயரே இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் தான் கூட ஒரு சில பேருக்கு வந்து தெரியும். அவரோட கேம்லாம் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்றைக்கி வந்து விராட் கோலிக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, ரோஹித் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எடுத்து பாருங்கள், ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இவங்களாம் பிளேயர்ஸான்னு கூட கேட்பீங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸ் நேம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு வந்து யூஸ் ஆவாங்க. ஒரு சில டைமில் இந்தியா டீம் ஸ்குவாட் செலக்ட் பண்ணும்போது ஏன் இவங்களை எடுக்கலை, இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல நம்ம தமிழ்நாடு பிளேயர் நட்ராஜ் ஏன் எடுக்கலைன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, இதே மாதிரி எத்தனை பேர் இப்போ நடந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸில் இந்தந்த ஸ்டேட்லேருந்து பிளேயர் எடுக்கலைன்னு ஏன் ஒருத்தருமே கொஸ்டின் கேட்கல. ஏன்னா ஃபுட்பாலை பார்க்குறவங்க வேர்ல்டு லெவல் ஃபுட்பால் மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்தியன் ஃபுட்பாலை பார்க்க ரொம்ப தயங்குறாங்கன்னே சொல்லணும். ஆனால் ஒரு நாள் நடக்கும். அது வரைக்கும் நான் பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ இப்போவும் பேசுவேன். நம்ம இந்தியாவில் வந்து ஃபுட்பால் டெவலப்மெண்ட் ஆகும்போது பேசுவேன், ஆனதுக்கப்புறம் பேசுவேன். ஸோ நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்ச எல்லாத்தையும் வந்து பேசிட்டேன். ஸோ இந்தியன் ஃபுட்பால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.